இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரைவல்ஸ் டிப்ஸ் ப்ளஸ்ஸு புதுசாக ஜெகன்நாட் மோடு இன்றைக்கி வந்துருக்குது. அது வரும் அடிக்கடி. அது இன்றைக்கி விளையாடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க ஃபஸ்ட்டு டிப்பை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து ஃபிஸ்ட்டை வச்சு தான். ஃபிஸ்டாட்டியும் நம்மளால் டபுள் ஜம்ப் பண்ண முடியும். இப்போ ஒரு டைம் ஜம்ப் இப்போ பாருங்கள், ஒரு டைம் இப்போ அசால்ட் ரைஃபிள் தானே கையில் வச்சுருக்கேன். அழுத்திட்டு திரும்ப அழுத்தினா ஜம்ப் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ ஃபிஸ்ட்டை வச்சுருக்கேன்னா போயிட்டு அழுத்தி திரும்ப அழுத்தினா மேலே போக பாருங்க. இதுதான் டபுள் ஜம்ப். தெரியலன்னா யூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கிரனேட் ஜம்ப். இது சிம்பிள் தான், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ்லாம் ஆகாது இது பண்ணுறப்ப. ஹோல்டு பண்ணி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஒன்றும் இல்லை. ஐயோ, ஏன் தான் இப்படி நடக்குதோ, இருங்க நான் வரேன். ஓகே, கிரனேட் ஜம்ப் சொல்கிறேன். இப்போ பழுத்திக்கிட்டு இந்த புல்லட் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்படியே தூக்குனீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து எந்த மாதிரி இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணலான்னா, அரேனாவில் இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்ல நம்ம ஸ்பான் ஆகிறப்பைய அதில் ஒரு சைடு வால் இருக்கும். அங்கே வச்சு இதை ஹோல்டு பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே ஓடி போய் அப்படியே டேஷ் பண்ணோன்னா அப்படியே அது வெடிக்கிற ஒரு டைம் போயிருந்தோன்னா கரெக்டாக நம்ம அப்படியே நல்லா மேலே பறந்து போகலாம். நெக்ஸ்ட்டு டிப் வந்து உங்களுக்கு எய்ம் ஈஸியாக வர வைக்கிறதுக்கு, டெய்லி இந்த ஷூட்டிங் ரேஞ்சில் ஒரு மினிமம் 2 minutes இல்லைனா ஒரு மேக்ஸிமம் 5 minutes இந்த ஷூட்டிங் ரேஞ்சில் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற டார்கெட்ஸ்லாம் அடிச்சிட்ருங்க. கன்னு ஸ்பெஷலாலாம் யூஸ் பண்ண வேணாம், நார்மலாக இந்த அசால்ட் ரைஃபிளை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த எய்மை யூஸ் பண்ணாமல் அடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இதை கரெக்டாக அடிக்கணும். ஸ்னைப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்காதீங்க. இது எய்மை கரெக்டாக வைக்க தான். ஓகே, நெக்ஸ்ட்டு டிப் வந்து கிராஸ் ஹேர் பற்றி. கிராஸ் ஹேர்னால் புரியலையா? கிராஸ் ஹேர்னால் நடுவில் ஒரு புள்ளி இருக்குல்ல நம்ம டார்கெட்டுக்கு. எங்க காட்டுறேன். இப்போ நடுவில் ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கரெக்டாக அடிக்கணும்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே, இப்போ இதை பற்றி என்னன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து டிஃபால்ட் கிராஸ் ஹேர் தான் வச்சிட்ருப்பீங்க. அதை மாற்றுறதுக்கான ஐடியா சொல்கிறேன். இந்த மேலே செட்டிங்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு திரும்ப செட்டிங்ஸ் பட்டன் இருந்தீங்கன்னா இது வரும். இல்லை கிராஸ் ஹேர்னு நடுவில் வந்துருக்கு பார்த்தீங்களா ரெட் கலரில், அதை எடுத்துகிட்டு போகணும். வந்தாச்சு. இப்போ நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சைடில், அதுதான் நிறைய பேர் வச்சிட்ருப்பீங்க. இதெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த பார்ஸ் இதையும் வைக்காதீங்க. இங்கே மேலே இருக்கிற இந்த பார் வந்து இது பண்ணி விட்ருங்க. இப்படி இருக்கும். நீங்கள் இது அன்எனேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து டாட்டுக்கு வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹிட் மார்க்கர் இருக்கிறதுனால தான் தேவைப்படும். அப்புறம் கலர் எங்கேயா மாற்ற முடியும். கலர் இந்த எனேபிள் அடியில் இருக்கு பாருங்க. நான் ரெட் கலரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு கலரில் கூட வச்சுக்கலாம். அடுத்து ஷேப் வந்து ஷார்ப்புன்னு இருக்கும், ரவுண்டுன்னு இருக்கும். ஷார்ப்னு வச்சோம்னா நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் ரவுண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல டிப்ஸ். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் டிப்ஸு. அப்படி ஏதாவது வேறு ஏதாவது டிப்ஸு சொல்லணும்னா இருங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட ஒரு 5 கீ கிடச்சா கூட இந்த ஸ்ப்ரே வாங்கிடுங்க. கட்டானா ஸ்கூல்லு, அதுக்கடுத்து ஜியோட் ஷீல்டுக்குள்ளலாம் இது போகும். இல்லை என்கிட்ட நிறையாவே இருக்குது கீ. செகண்ட்ரி வாங்கணுன்னா உசி வாங்கிக்கோங்க.
உசி டேமேஜ் அதிகமாகவும் இருக்கும், அப்புறம் ரீலோடு ரெண்டுத்துக்கும் சேம் தான். இந்த ஸ்ப்ரே வந்து அந்த ஸ்பீடுக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஜெகர்நாட். நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஓகே, ஜெகர்நாட்டு நூபாக இருந்தால் பரவாயில்ல, என்னடா டைமென்ஷன் ஆற்றி விட்ருக்கீங்க. பஸ்ட்டு, உசி, சைத்து, வார்ஹானு. ஜெகர்நாட் வேஸ்ட் பிளேயராக இருக்கணும். இதுக்கு செகண்ட் யூஸ் பண்ணுறது ஓரளவு பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சதுன்னு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் வார்ஹானே போடல. கீழே விழுந்தால் ஒன்றும் ஆகலைனாலும் டென்ஷன் ஆகும் இந்த மேப்பில். இறங்கி பார்ப்போம். ஓகே, தான் நடக்க போகுது. எப்பா ஜெகர்நாட் எங்கப்பா இருக்க? இது டிஸ்டர்பிங்காக இருக்குது. இதை எடுத்து எங்கே வைக்கிறாரு? எங்கே சொல்லணும்? ஜெகர்நாட் மாட்டிக்கிட்டான். என்ன பண்ணி நான் யூஸ் பண்ணுறான்னு கூட தெரிலையே. அச்சோ, நினச்சேன் அப்படி வரப்பே நினச்சேன் நைஃபாக தான் இருப்பான்னு. பாருங்க, இவங்க கூட சில பேர் உசி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரீவர்ட் ஷீல்டு இல்லைன்னா கட்டான பிளேயர் கூட சண்டை போட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்ப்ரே. உசி அதோட பெட்டர் தான். ஓகே, ஜெகர்நாட் எங்கப்பா போனேன்? அப்புறம் நீங்கள் பஸ்ட்டு ரைஃபிள் பிளேயராக இருந்தால், முக்கியமாக மொபைல் பஸ்ட்டு பிளேயராக இருந்தீங்கன்னா எனிமி மேலே பார்த்துட்டு அப்படியே இந்த எய்ம் பண்ணுங்க, அவனுக்கு ஹெட்ஷாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இதை பாருங்க எவ்வளோ டேமேஜ் பண்ணுறேன். ஓகே தம்பி போப்பா. தம்பி வேணாண்டா. அடே ஆர்பிச்சியா நினச்சேன் அடிச்சு விடுவான்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் அவன் ஜெயிச்சிட்டான். எவ்வளோ இந்த மாதிரி லூஸ் ஆட்டம் கிராஸ் ஆர் வைக்காதீங்க யாரும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி கிராஸ் ஆர் வைங்க. ஐயோ, ஸ்னைப்பிங் மெத்தட். ஐயோ, ரீலோட் பண்ணிடுச்சுன்னு நினச்சேன். ஹாய்ப்பா. கொஞ்ச நேரம் சர்வே பண்ணுங்கண்ணா, நான் இங்கேருந்து அடிக்கிறேன். ஐயோ, ஆர்பிஜியை கையில் எடுத்துட்டான். ஏன் கையில் எடுத்துட்டான்? நான் மட்டும்தானா? இல்லை என் டீம்மேட் இருக்கான். அப்புறம் ஜெகர்நாட் பையல. ஐயோ, யாரா நீங்கள் கிராஸ் மென்டலாக வச்சுட்டு வரீங்க? ஐஸ் ப்ளீஸ், நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா மாற்றிடுங்க. உங்கள் எய்முக்கு ஒரு பெரிய பிரச்சனை தரும். அப்புறம் இந்த டேகர் சாட்டியுமே நம்ம வச்சு டபுள் ஜம்ப் பண்ணலாம். போட்டு தரட்டான். ஏரிஸை ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாற்றி எல்லாத்தையும் மாற்றி ஏற்றி விட்டேன்.
ஒரேவா அழிச்சு விட்டேனே. அவன் ரியோட் ஷீல்டு கட்டான யூஸ் பண்ணால் கூட அடிப்பேன் யோசிச்சு. நான் காலிலேருந்தே ஜெகர்நாட் மோடு விளாண்டுருக்கோம். ஒரு டைம் கூட இந்த ஜெகர்நாட் நாங்கள் அடிக்கல, வின் பண்ணலைன்னு சொல்ல வரேன். மாட்டினா ஏ ஜெகர்நாட் நாயே. இதுதான் நம்மளுக்கு வரும் எப்போவுமே. ஐயோ ஸ்னைப்பரா. வா இன்னைக்கு ப்ரோ மாதிரி விளாண்டுருக்கேன். நான் செத்து போயிட்டேன் சொன்ன உடனே. இதில் மட்டும் நான் ஜெகநாத் ஜெயிச்சிட்டானா பெரிய தலைவலியே வந்துடும். ஏய் ஆர்பிஜியில் இவ்வளோ புல்லட்டு, நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தலைவா அவன் மேலே அடிறா ஒழுங்கா. நீ ஏன்டா அவன் பக்கத்தில் அடிச்சிட்டு இருக்க, அவன் மேலே அடிங்கடா. டே உசியாக அது வச்சாடா. இவனுக்கு நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு 3 ஆர்பிஜி புல்லட் மேலே போட்டிருந்தா செத்துருப்பான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. பஸ்ட்டு உசி ஃபிஸ்ட்டு வர்ஹான். ஃபிஸ்ட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும், அது வேறு ஒரு விஷயம். அந்த ஏன் மேலே வந்து ஸ்கோப் அடிக்கிறியாப்பா நீ? இங்கே தானே இருக்கான் அவன். இங்கே இல்லையா? இங்கே ஓகே. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக நின்றுட்டுருக்கோம். ஓ அங்கே இருக்கியா? ஆய்ப்பு இல்லையா? அங்கேயா நிற்கிறான் பஸ். ஏன் பஸ் நிற்கிறான் அவன்? பார்த்துட்டேன். இருங்க இப்போ எப்படி வரான்னு பார்ப்போம். வந்து போய்க்கே யாய். அச்சோ அப்படி அப்படி சூப்பர் சூப்பர். வர மேலே ஏறி நின்றுக்கிட்டானா? இருறா வரேன். ஓகே ஜெகநாட்டை பார்த்துக்கிட்டேன். எப்போ ரீலோட் பண்ணுறான் பாரு. அச்சோ நான் எப்படா சுத்தம் ஊசி வச்சு போட்டு தட்டான்றீங்க. இன்னும் ஒரு ஜெகர்நாட் போட்டு முடிச்சிக்கலாம். குட்டி பேக் வேணும் எனக்கு. ஐ ஸ்கின் டிக்கெட் அங்கே காணோம். ஸ்கின் டிக்கெட் இப்போ எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது? நல்ல ஸ்கின்னாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஒரு அசால்ட் ரைஃபிளுக்கு போன் கில்லா ஸ்கின்னு, டாமிகன் ஸ்கின்னு அந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். பிக் அரேனா தான் ஜெகர்நாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. அங்கே ஏன்டா போகிறீங்க? பிக் அரேனா வாங்கடா. ஐயோ ஃபிஸ்ட்டு தேவைப்படாதே. யாரெல்லாம் ஏன்டா எடுத்துகிட்டு வரீங்க? வாடா வாடா. என்ன கன் யூஸ் அவன் என்ன யூஸ் பண்ணுறான்? அவன் என்ன யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சாதான் அவனை நெக்ஸ்ட் ரவுண்டு போட்டு அடிக்கலாம் நம்ம. தம்பி பின்னாடி என்னாச்சு? எப்படி பின்னாடி வந்துரு? ஐயோ அவன் பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. ஆர்பிஜியாக மட்டும் இருக்கக்கூடாது அவன் யூஸ் பண்ணுறது.
தம்பி அச்சோ போட்டு தட்டான் பஸ்டா. அச்சோ நான் டேஞ்சரான இருப்பான் போலையே. ஏ ஜெஸ்டானோ சூப்பரு. மாலட்டாவை இருந்தால் யூஸ் பண்ணலாம். மாலட்டாவை சூப்பராக இருக்கும். ஜெகநாட்டுக்கு மற்றபடி நல்லா இருக்குமான்னு கேட்டால் அது யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கணும். கொஞ்சம் குறையுது பயங்கரமா. பஸ்ட்டு பண்ணி அடிச்சிட்ருக்கான் போல். தம்பி ஹாய். ஐயோ கட்டணாவா. ரோபக்ஸ் பைத்தியக்காரங்களா. அச்சோ அதான நினச்சேன். முன்னாடி போனால் போட்டு தள்ளி விடுவானேன்னு ஒரு டேஷ் ஏற்றி பின்னாடி வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டான். எனக்கு வீடியோ ரொம்ப நேரம் இருக்குமோ? இருக்கட்டும், நல்லதுதான். இந்த மோட்டில் பெரிய பிரச்சனையே டைம் தான். சட்டுன்னு முடிஞ்சிருந்து. சார் நானும் பவு யூஸ் பண்ணிட்டா. சரி இந்த ரவுண்டு ஊற்றிக்கிச்சுன்னா யூஸ் பண்ண வேண்டியதான். இவன் எந்த மாதிரியான பஸ்ட்டு விட்டு வேறு தெரியலை. எப்படி போங்க எல்லாரும் விடுப்பாங்க. இவனை ப்ரெடிக்டே பண்ண முடியலையா? ஜெயிச்சிருவோமான்னு தெரியலனாலும் விளையாடுவோம், பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் மிச்சிக்கிற மாதிரி மிச்சிட்டு இருக்காங்க. சைட் வச்சுருக்காங்க. அதுக்கு ஓகே நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் பயங்கரமாக இருக்குது. ரீலோட் ஆகிடுச்சா? ரீலோட் ஆகிடுச்சு. இன்னைக்கு இவனை ஒன்றும் ஜெயிச்சிட்டோம். ஊசி வச்சு போட்டது இல்லைன்னு பார்த்தேன். இவன் நூப் தான் நாட்டுக்கு. ஐயோ வழி நின்று அடிப்பானோல இவன். கிரனேட் லான்ச்சர். நெக்ஸ்ட் ரவுண்டு பவு ட்ரை பண்ணலாம். எனர்ஜி ரைஃபிள் இதுதான். இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். நம்ம போட்டு அழுத்தி பிடிச்சோன்னா அது பாட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம பாட்டு எழுதணும்னா அது பாட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் இன்ஃபினிட் வேறு. எனர்ஜி பிஸ்டல்ஸ் இது ரைஃபிளோட பெஸ்ட். இது அப்படியே பிடிச்சி அழுத்தி பிடிச்சிக்க வேண்டியதான். இதுக்கு ரீலோடு கூட கிடையாது. இன்ஃபினிட் புல்லட் இருக்கிறதுனால ரீலோடும் கிடையாது. மற்ற கேம்லலாம் இன்ஃபினிட் புல்லட் இருந்தாலுமே ரீலோடுன்ற பேரில் வச்சுருப்பானுங்க.
அவனை அடி. ஐயையோ, இந்த மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பில்லை போலையே. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவன் அடிக்கிறத விட்டுட்டு இங்கே பவு 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 பவ்வே ஜி சைத்து வர்ஹான். நான் நேற்று தான் இந்த பவு ஸ்கின் நல்லா பண்ணேன். ஆமாம், எப்படி அழுத்தி பிடிக்கிறது? வா ஜாய் டாய் டாய். ஓ, பவு ராங் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் ரவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்னைப்பு அசால்ட்டு. சீக்கிரமா முடிங்கலண்டா. வீடியோ எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? 25 நிமிஷமா? அச்சோ, அரை மணி நேரம் வீடியோலாம் வாய்ப்பு இல்லையா? எடுப்போம், ஒன்றும் இல்லை. டே, நீ எட்ட போனா, அவன் ரெடியாக நிற்கிறான்டா அவனை அடிக்க. ஓகே ஓகே, இந்த டைம் பவுலாம் வேணாம். ஜி சைத்து வர்ஹான். இந்த டைம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போகலாம். ஹாய் ப்ரோ. ஏய், லேக் பயலோடா, லேக் பயலுக்கடா. ஓகே, அவன் நெக்ஸ்ட் எங்கே போவான்னு பார்ப்பேன். எனர்ஜி ரைஃபிள் ஸ்பேம் பண்ணுறா. வின் பண்ணுறோம் இன்னைக்கு. மிஷின் கண்டு இவனுங்களுக்கெல்லாம் இதுதான் சரி. ரீலோட் ஆயிடுச்சா? ரீலோட் ஆயிடுச்சு. ஏய் ஜெகர்நாத் நாயா, சாவு. அவன் என்ன அவன் முதல்ல என்னத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணானோ அதை யூஸ் பண்ணி கொண்டுட்டேன். வழி வாங்கியாச்சு. இந்த மேட்ச்சில் தோக்குறவனுக்கு பெரிய தலைவலி இருக்க போகுது நெக்ஸ்ட் மேட்ச்சு. எப்பா எங்கேப்பா இருக்க? இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. இதாக இருக்கான்ல. ஏதோ கையில் வச்சிருக்கான், வீசுறான். ஏதோ கையில் மீடியோ ஃபோன் வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எழுத்து நிற்காம குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. எனர்ஜி ரைஃபிளா? எங்கள் டீமில் இருக்கிறோம் எனர்ஜி ரைஃபிள் யூஸ் பண்ணி பிறந்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். ப்ரோ, இவனை போட்டு கொல்லு ப்ரோ. வின் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 ஹெட்ஷாட் அடித்தா போதும். ப்ரோ வின் பண்ணிடுங்க எப்படியாவது. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, வின் பண்ணு ப்ரோ. ஐயோ, டைம்ஸ் அப் ஆக போகுது. ப்ரோஸ் அடிங்க ப்ரோ. சித்ரா அச்சோ. இல்லை நாங்கள் தான் வின்னுன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் வின்னு. டேய் எப்படிரா? நாதரி பயல, எப்பட்றா நீ வின் பண்ண? ஜெகர்நாட்டாக போனாதான்
டிஸ்அட்வான்டேஜ் நார்மலாக போனால் தான் வின்னு நினச்சிட்ருக்கேன். ஹாய் ப்ரோ. இல்லையா 0 பயல. ஏன்னா கண்ட்ரோல் ட்ரெய்லர்லேருந்து வந்த பேர் 0 அவன் பேர். ஓகே, அவன் வேறு எனர்ஜி ரைஃபிள் ஸ்பாம் பண்ணிகிட்டு இருக்கான்ல. ஓகே, நாங்கள் 2 பேர் மட்டும்தான். இப்போ எங்களுக்கு தலைவலின்னு சொன்ன மாதிரியே தான் இருக்குது. இப்போ அந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் அவன் ஜெயிக்க போகிறான். கூட இருக்கிறவனா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடி ப்ரோ ஒன்றால் முடியும் ப்ரோ அப்படின்னு தான் ப்ரோ சொல்லுவேன். நீ லாஸ்ட் மேட்ச்சை ஒன்று கிழிக்கல ப்ரோ, இந்த மேட்ச் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ப்ரோ. டஃப்பு கொடுத்துட்டாவது சாவு ப்ரோ. அந்த மாதிரி ஸ்பேம் பண்ணுது ப்ரோ. டைம் இல்லை, பட் என்னத்தை தான் கீழ்ச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஒன்று நீ செத்துரு, சும்மா நில்லு. அங்கே நீ சாவு போறியா? ஓகே கைஸ், இதோட அந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். ஓகே பாய். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.